ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாடெக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ வர நியூ ஃபோன்ஸில் பார்த்தோம்னா டிஃபால்ட்டாகவே ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து இருக்கும். இந்த ஃபைல் மேனேஜர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சில ஃபைல்ஸ் வந்து ஹைட் பண்ணியிருக்கும். அதாவது ஆண்ட்ராய்டுக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணியிருக்கும். இப்போ வாட்ஸ்அப் எல்லாம் ஆண்ட்ராய்டுக்கு மாற்றிட்டாங்க, அதனால் ஆண்ட்ராய்டில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணியிருக்கும். அப்படிப்பட்ட ஃபைல்ஸ் அதை நம்ம எப்படி பார்க்குறது, அதில் எடிட் பண்ணணும் அப்படின்னா எப்படி எடிட் பண்ணுறது, அதாவது கட் பண்ணுறது, ஏதாவது ஃபைல்ஸை கொண்டு இன்புட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் எப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை பார்த்தா ரெண்டு முறையில் நாம் இதை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு முறை அப்படின்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜர், அதாவது டிஃபால்ட்டாக தந்துக்கிற ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலுக்கு செர்ச் ஐக்கான் இருக்கும். செர்ச் ஐக்கானில் என்ன ஃபைல்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை செர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதாவது ஆண்ட்ராய்டு அப்படின்னு செர்ச் பண்ணியிருக்கேன். ஆண்ட்ராய்டுங்கிற ஃபைல்ஸ் வந்து இருக்கு. இந்த முறையில் பார்த்தோம்னா நம்மளது இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருந்து ஏதாவது ஒரு ஃபைலை காப்பி பண்ண போகிறோம் அல்லது மூவ் பண்ண போகிறோம்ங்கிறது ஒர்க் ஆக மாட்டாது. ஏனெண்டா இதில் வந்துக்கிட்டு செட் பண்ணி மூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் நம்மளுக்கு இல்லை. ரெண்டாவது முறையை பற்றி பார்ப்போம். ரெண்டாவது முறையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்ளிகேஷன் வேணும், அதை டவுன்லோட் பண்ணிப்போம். உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபைல்ஸ் அப்படின்னு செர்ச் பண்ணுங்கள். ரெண்டாவது அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு வெறும் 18 KB தான். இதனால் ஸ்டோரேஜ் பிரச்சனை எதுக்குமே நம்ம ஃபோனுக்கு வரப்போகிறது இல்லை. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிப்போம். இதே இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபைல்ஸையுமே ஷோ பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹைட் பண்ணியிருக்கிற ஃபைல்ஸ், அதாவது நாமளாக ஹைட் பண்ணியிருப்போம், ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு ஃபைல்ஸை ஹைட் பண்ணி வச்சுப்போம், அந்த ஃபைல்ஸுமே இதில் ஷோ ஆகும். இதில் வந்துக்கிட்டு நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கிற ஃபைல்ஸ் எடுத்து காப்பி பண்ணி ஆண்ட்ராய்டுக்குள்ளேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹைட் பண்ணிக்கிற ஃபைல்ஸ்க்குள்ளேயோ போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இப்போ ஃபைல்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணியிருந்தா ஃபைல் செலக்ட் ஆகும். மேலே இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணியிருந்தா காப்பி பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அடுத்து மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அது மட்டும் இல்லாமல் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளுக்கும் ஷேர் பண்ணிட்டு போங்க.